வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில் எல்லாரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த சேப்பங்கிழங்கு மசாலா ஃப்ரை எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாக குக்கரில் போட்டு அது முழுகிற அளவு தண்ணி வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரே ஒரு விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு விசிலுக்கு வேக வச்சதுனால குலையாமல் கெட்டியாக வெந்திருக்கு. அந்த வெந்த கிழங்க தோல் உரித்து வச்சுக்கலாம். தோல் உரிச்ச கிழங்க 1 இன்ச் சைஸ்க்கு மொத்தமான ரவுண்ட் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா 3 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதோடு கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வெந்த கிழங்க கொஞ்சம் எண்ணெய் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போடாமல் ஒரு பேட்சஸாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஒரு 2-3 பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு ஒரு வளவளப்பு தன்மையோடு இருக்கும். அது டீப் ஃப்ரை பண்ணோம்னா மொறுமொறுன்னு ஆயிடுது. மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் டீப் ஃப்ரை பண்ணால் பாதி மசாலா வந்து எண்ணெயிலே பிரிஞ்சு வந்துடுது. அதனால் முதல்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் நல்லா ஒட்டி பிடிச்சிட்டு அது நல்லா கிறிஸ்பியாக அந்த கிழங்கு சூப்பராக இருக்குது அந்த ஃப்ரையு. அதனால் பேட்சஸாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் டீப் ஃப்ரை ஆனோடனே அதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மறுபடியும் மீதி இருக்க கிழங்கும் பேட்சஸாக டீப் ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை பார்த்தாவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. ஆனால் இதில் உப்பு காரம் எதுவுமே இல்லை. மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் சாப் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். பாருங்க இவ்வளோ பொடியாக வந்திருக்கு. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பொரிச்ச எண்ணெயை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். அது ஃப்ரை ஆகும்போது கருவேப்பிலை, பெருங்காயம், இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை ஆனோடனே ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா அரைச்சது கொஞ்சம் மிக்சியில் கழுவி ஊற்றி தண்ணியாட்ட வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு லிக்விடாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரை பண்ண கிழங்கு இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு இதை நல்லா எல்லாத்துலேயும் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து இந்த கிழங்கோடு சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி உடையாத மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கலந்ததுக்கப்புறம் அப்படியே பரவலாக வச்சிடலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு வரட்டும். இந்த மசாலாவும் உப்பு காரம் எல்லாம் இதில் பிடிக்கணும். லைட்டாக ரோஸ்ட்டும் ஆகணும். அப்படியே ஒரு லேயர் வர மாதிரி பரப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை அப்படியே ஊற்றிக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆனோடனே அப்படியே திருப்பிக்கலாம். அந்த பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி. திருப்பிட்டு மறுபடியும் பரவலாக வச்சுருங்க. இந்த கிழங்கு மசாலாவில் போட்டு கலந்ததுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன் நான். அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா பெரட்டி விட்டு ஒரு 5-6 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் இருந்ததில் இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த வெங்காயம் போட்டதே தெரியல பாருங்கள், நல்லா கோட் ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூள் போடுறதுனால இந்த மசாலா நல்லா கோட் ஆகிடுது. இதில் அது ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கு, வாசமும். வேறு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேன். இப்போ ஹையில் வச்சு அப்படியே கலரிட்டே இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஹையில் வச்சு, ஆனால் உடையாத மாதிரி கொஞ்சம் கிட்ட இருந்து கலரணும். ஏன்னா ஹையில் இருக்கிறதுனால அடி பிடிச்சிரும்.
கிளறி விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான சேப்பங்கிழங்கு மசாலா ஃப்ரை செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது பருப்பு சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். மிக்சட் ரைஸ், லெமன் ரைஸ், தேங்காய் சாதம் அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டா சூப்பராக இருக்கும்.